நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கோரிகசி இது வந்து ஒரு மேங்களூரியன் பன் கம்யூனிட்டி நான் பிராமின் டிஷ்னு சொல்லுவாங்க. இது வந்து சிக்கனை வச்சு மேங்களூர் பெல்ட்ல பண்ற ஒரு டிஷ். உலக அழகி ரொம்பவே பிரபலமான பாலிவுட் ஸ்டார் ஐஸ்வர்யா ராய்க்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு டிஷ் இது. இந்த டிஷ் எப்படி பண்றது இப்ப பார்ப்போம். நம்ம வந்து கோரிகசிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து ஒரு மசாலா ரெடி பண்ணணும். ஸோ சின்ன வெங்காயத்தை இது மாதிரி ரஃபா ஸ்லைஸ் பண்ணிங்க. இதெல்லாம் போட்டு நம்ம வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து ஒரு பேஸ்டா அரைச்சி அதை ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் குக் பண்ண போறோம். அதுக்கப்புறம் தான் சிக்கன் ஆட் பண்ண போறோம். ஸோ இது வந்து இந்த பேஸ்ட் பண்றதுக்கு சின்ன வெங்காயத்தை வெட்டி வச்சிங்க. அதுக்கப்புறமா ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 1.5-2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், 2 இல்லை 3 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் போட்டுங்க. இந்த தேங்காய் எண்ணெய் நல்லா சூடாகணும். ஆயில் வந்து நல்லா சூடாயிடுச்சு. இந்த சூடான ஆயிலில் முதல்ல கொஞ்சம் ஜீரகம். இப்போ இந்த ஜீரகம் ரோஸ்ட் ஆனோடனே கொஞ்சம் வெந்தயம். இந்த வெந்தயத்தை போட்டு அந்த வெந்தயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர மாதிரி வறுத்துக்குங்க. அந்த வெந்தயம் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்த பிறகு தனியா, பச்சை தனியான்னு ஒன்று கிடைக்கும். அது கிடைச்சுன்னா பெஸ்ட்டு, ரொம்ப நல்ல ஃப்ளேவர் இருக்கும். அப்படி இல்லைன்னா காஞ்ச தனியா ஓகே. தனியா நல்லா குக் ஆகிட்டு இருக்கும்போது மிளகு, ஒரு 4 மிளகு. மிளகு ரோஸ்ட் ஆன பிறகு நம்ம இங்க வெட்டி வச்சிருக்கிற இல்ல முழுசா இருக்கிற சின்ன வெங்காயம், இந்த வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு காஞ்ச மிளகா. இந்த காஞ்ச மிளகா வந்து ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் மிளகா. இதை நல்லா பார்த்துங்க. இது பேர் வந்து பேடிகே சில்லிஸ். பேடிகேனா பெரிய மிளகா அப்படின்னு மங்களூர்ல அந்த துளு பாஷையில சொல்லுவாங்க. பேடிகேனா பெருசு அப்படின்னு. இந்த மிளகா வச்சு பண்ணலாம். எந்த டிஷ்ஷுமே வந்து நல்ல பிரைட் ஆரஞ்சு கலர் கொடுக்கும். அதுக்காக இந்த மிளகா நம்ம யூஸ் பண்றோம். இந்த மிளகாவை போட்டு இதே மாதிரி வறுக்கிறோம். இந்த மிளகா போட்ட உடனே நல்லா ஒரு கை பூண்டு போட்டு ரெண்டுத்தையும் நல்லா வறுக்கிறோம். அந்த எல்லா இன்க்ரீடியன்ஸ் கூட சேர்ந்து அது நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா ரோஸ்ட் ஆகணும். அந்த லைட் ஆயிலில் ரோஸ்ட் ஆகும்போதே நல்லா ஃப்ரெஷ் கரி லீவ்ஸ் அதையும் போட்டு இது கூட நல்லா வதக்கும். இது மாதிரி நல்லா வறுத்த பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நான் இங்கே வந்து துருகி வச்சிருக்க தேங்காய் வச்சிருக்கேன். அந்த தேங்காவை இதில் ஆட் பண்ணேன். தேங்காய் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடுறோம். நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். தேங்காவை வந்து அடுப்பு ஆஃப் பண்ண பிறகு தான் போட்டிருக்கேன். போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பவுலில் போட்டு வச்சு, இதுதான் கோரிகாசிக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மசாலா. இந்த மசாலா ரெடியான பிறகு தான் நம்ம வந்து டிஷ்ஷே பண்ண முடியும். இந்த மசாலா ரெடியான பிறகு இதை வந்து நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி இதை வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் நல்லா தண்ணி ஊற்றி இதை கொதிக்க வைக்கணும். இது நல்லா பாயில் ஆச்சுன்னா அதோடைய ரா ஸ்மெல்லாம் போய் அந்த கசி கிரேவியோடைய ஃப்ளேவர் கிடைக்கும். ஸோ அந்த கசி கிரேவி பண்ணுறதோட இதை நம்ம வந்து ஒரு மிக்சியில் போட்டு ஃபைனாக அரைச்சிடலாம். இப்போ இது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைஞ்சிருச்சு. இந்த ஃபைன் பேஸ்ட்டாக அரைஞ்சதை வந்து இது மாதிரி ஒரு பாத்திரத்தில் கொட்டி எவ்வளோ ஃபைனாக அரைக்க முடியுமோ அவ்வளோ ஃபைனாக அரைச்சிங்க. ஏன்னா இது வந்து கோர்ஸாக இருந்ததுன்னா அதோட டேஸ்ட் நல்லா இருக்காது. நல்லா ஃபைனாக அரையணும். கிரைண்டரில் போட்டால் ரொம்ப நல்லது. பட் மிக்சியில் தான் அரைக்க முடியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா மிக்சியில் கூட நல்லா ஃபைனாக அரைச்சிங்க. அரைச்சி இது மாதிரி நிறைய தண்ணி ஊற்றி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை பற்ற வச்சு நல்லா கொதிக்க வைக்கணும். மினிமம் 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் இது கொதிக்கணும். பாருங்க, இது மாதிரி நல்லா தண்ணி ஊற்றி இந்த பேஸ்ட் வந்து அந்த பேடிகே சில்லிஸான அந்த கலர் பாருங்கள், ஆரஞ்சு பிரைட் ஆரஞ்சு கலர் அந்த கிரேவி வரும். ஸோ அந்த கலர் வந்து அந்த பேடிகே சில்லி தான் கொடுக்கும். இந்த கலருக்கு அந்த காரம் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். அதுதான் இந்த சில்லியோட ஸ்பெஷாலிட்டி. அதே மாதிரி இந்த ஃப்ளேவர் கூட அந்த தனியா அந்த ஜீரகத்தோட ஃப்ளேவர் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும். இதை நல்லா ஒரு 15 நிமிஷம் ஒரு மூடி போட்டு குக் பண்ணுங்கள். அந்த கிரேவி நம்ம அரைச்சோம், அரைச்சி இதில் போட்டு நான் சொன்னேன் உங்ககிட்ட ஒரு 15 நிமிஷம் நல்லா கொதிக்கணும்னு.
அதுக்கு வேண்டிய தண்ணி ஊற்றிருக்கேன், அது கொதிச்சிட்டு இருக்கு. நல்ல அரோமாஸ், நல்ல பாயில் ஆகிற அந்த இன்க்ரீடியன்ஸோட ஃப்ளேவர் நல்லா வந்துட்டு இருக்கு. இதுதான் இந்த டிஷ்ஷோடைய பேஸ். இது வந்து நான் சமைச்சு கொடுத்த ஆள் யாருன்னா ஐஸ்வர்யா ராய். நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். அவங்க மேங்களூர் கம்யூனிட்டி. அவங்களுக்கு இந்த டிஷ் எல்லாம் வந்து அவங்க வீட்டில் பண்ணுற டிஷ்ஷஸ். இதை நான் மொதல் வாட்டி பண்ணி கொடுக்கும்போது நான் இது மெனுவில் இருக்கேன், உங்களுக்கு நான் கோரிக்காசி, நான் டேபிளுக்கு போவேன், ஆர்டர் எடுக்க போகும்போது என்ன சாப்பிடுங்க கேட்கும்போது வாட் டு யூ ஹேவ் அப்படின்வாங்க. நான் சொல்லுவேன், நீங்கள் மேங்களூரில் வந்திருக்கீங்க, அது கிவ் நைஸ் கோரிக்காசி அப்படின்னு சொன்னேன். ஓகே அப்படின்னாங்க, கோரிக்காசி கொடுத்தோம். நான் கோரிக்காசி கொடுக்கும்போது இது கூட வந்து ஒரு அக்கி ரொட்டின்னு ஒரு ரொட்டி இருக்கு, மெலிசா பேப்பர் மாதிரி இருக்கும், ஒரு ரொட்டி பிஸ்கட் மாதிரி இருக்கும். இப்போ அந்த கோரி ரொட்டி இல்லையா அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்ன கோரி ரொட்டி மேங்களூரில் தான் கிடைக்கும், மெட்ராஸில் கிடைக்கிறது இல்லை, அது வாங்கின்னு வந்து வச்சா கூட 2 நாளில் அந்த எண்ணெய் ஸ்மெல் வந்துடும், அதனால் நம்ம வாங்கி வைக்கிறது இல்லைன்னு சொல்லிட்டு இதை வந்து நான் உங்களுக்கு நீர் தோசை கூட சர்வ் பண்ணேன். ஷி வாஸ் அமேஸ்ட். உங்களுக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது. ஷி செட் இட்ஸ் வண்டர்ஃபுல், தேங்க்யூ ஸோ மச் ஷெஃப் அப்படின்னு சொல்லி ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிட்டாங்க. வாவ், இந்த கலர் பாருங்க, நல்லா டார்க் ஆரஞ்சிஷ் ரெட் கலர். அந்த பேடிகை சில்லி அந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிச்சிருக்கு. நான் போட்ட தண்ணி, அந்த ஊற்றின தண்ணி எல்லாம் வந்து நல்லா சுண்டி அந்த கிரேவி வந்து நல்லா திக்காக இருக்குது. இது இப்படி கொதிச்சிட்டு இருக்கட்டும். இங்கே நான் இந்த அடுப்பை மாற்றி வைக்கிறேன். 80% ரெடி. ஸோ இதை வந்து இன்னொரு அடுப்பில் நான் மாற்றி வைக்கிறேன். அடுத்த ஸ்டெப் வந்து ஒரு பேன் சூடு பண்ண வைங்க. இந்த பேன் வந்து நல்லா சூடாகணும். சூடான பிறகு கீ ஊற்ற போகிறோம். இந்த நெய்யை போடுறோம். இந்த ஒரு ஸ்பூன் கீ நல்லா மெல்ட் ஆகணும். 4 வெந்தயம் இந்த தாளிப்புக்காக. 4 வெந்தயம். இந்த வெந்தயம் வந்து கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். இந்த வெந்தயம் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்த பிறகு கொஞ்சம் ஜீரா, அந்த ஜீரகமும் நல்லா வறுக்கணும், கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். ஓகே, இந்த ஜீரகம் போட்டிருக்கோம், வெந்தயம் போட்டிருக்கோம், அது நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ நீங்க கட் பண்ணி வச்சிருக்கிற ரெகுலர் வெங்காயம் நல்லா வதங்கின அப்புறமா இங்கே சைடில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அந்த இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம் போடுறோம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். சைமல்டேனியஸ்லி நான் சைடில் வச்சிருக்கிற இந்த கிரேவி வந்து நல்லா பாயில், அதோட ரா ஸ்மெல் கம்ப்ளீட்டாக போயிடுச்சு. அந்த ரா ஸ்மெல் போன பிறகு இந்த கிரேவி ஆஃப் பண்ணிடலாம். கிட்டத்தட்ட நான் ஒரு 20 நிமிஷம் அதை கொதிக்க வச்சுட்டேன். கொதிச்ச கிரேவி இந்த ரா ஸ்மெல் போய் நல்லா திக்காயிடுச்சு. இஞ்சி பூண்டு போட்டாச்சு, இந்த வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வெட்டி வச்சிருக்கிற தக்காளி ஆட் பண்ணுறோம். தக்காளி ஆட் பண்ணிட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். அதே மாதிரி இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட். இந்த ஸ்டேஜில் நம்ம இங்கே கலக்கி வச்சிருக்கிற புளித்தண்ணி, கொஞ்சமாக புளித்தண்ணி ஊற்றுறோம். இது நல்லா குக் ஆகிட்டு இருக்கு. இப்போ அந்த புளித்தண்ணி போட்டு அந்த புளித்தண்ணியோட ஃப்ளேவர், அந்த ரா ஃப்ளேவர்லாம் போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நாங்கள் கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சிருக்கிற சிக்கனை இதெல்லாம் ஆட் பண்ணுறோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். பண்ணிட்டு இந்த சிக்கன் நல்லா குக் ஆகிற வரைக்கும் குக் பண்ணலாம். கோரிகாசி இந்த சிக்கன் குக் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இங்கே பண்ணி வச்சிருக்கிற கிரேவி இது மாதிரி போடுறோம். வாவ் வாவ். இப்போ கோரிகாசி ரெடி ஆயிடுச்சு. அந்த சிக்கன்ல இந்த கிரேவி நம்ம போட்டு ரொம்ப நேரம் குக் பண்ண தேவையில்லைன்னா இந்த கிரேவி வந்து நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சிருக்கோம். இது நல்லா போட்டு மிக்ஸ் பண்ண பிறகு இது மாதிரி கருவேப்பிலை, ஆஹா கோகனட் தனியா, அந்த ஜீரா இருக்கே அது மேஜிக், அது கூட அந்த தேங்காய் எண்ணெய் நம்ம போட்டு அந்த கீ நெய், அந்த நெய்யில் ஆனியன் டொமேட்டோ வறுத்து அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது போட்டு குக் பண்ணியிருக்கோம். ஃபினிஷ்ட் சிக்கன் கசி, கோரிகாசி. உலக அழகி ஐஸ்வர்யா ராய் அவங்களுக்கு நான் பண்ணி கொடுத்ததுல ஃபேவரட் டிஷ். வாவ்,
See the color. The orange, red, bright color. ஒரே கசி நீங்களும் வீட்டில் பண்ணி பார்க்கலாம்.